இன்றைக்கு கலைமாமணி விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான திரையுலகத்தை சேர்ந்தவர்களுக்கு, திறமையானவர்களுக்கு வழங்கியிருக்கும் குழுவில் தம்பி இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சி. அவருக்கு ஒரு கரகோஷத்தோடு நன்றியை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். குறிப்பாக நான் நன்றி சொல்ல விரும்புகிறது எங்கள் இயக்குநர்களுக்கு. நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நம்ம லிங்குசாமி, வெங்கட் பிரபுவா, ஜெயசூர்யா, அப்போ விக்ரமன் அவர்களுடைய துணைவியார், அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. அதுக்கு நான் விக்ரமன் சார்பிலேயே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடையில். ஏன்னா இந்த மாதிரி தேர்வுக்குழுவில் இருக்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். சாதாரண விஷயம் இல்லை, சந்தோஷப்படக்கூடிய விஷயம் இல்லை. நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும். நம்ம தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த கிட்டத்தட்ட கடந்த ஒரு 15 நாளாக ஆஸ்கார் விருதுக்கு இந்தியாவிலிருந்து அனுப்பக்கூடிய படத்தை தேர்ந்தெடுக்கிற குழுவில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா நிறைய படங்கள், நல்ல படங்கள் வந்தது. ஒரு பெரிய குறை வந்து தமிழ்லேருந்து எந்த படமும் வரல. ஏன்னா கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா திரையரங்குகளில் கூட்டமே வர்றதில்லைன்றாங்க. ஏன் திரையரங்கத்துக்கு கூட்டம் வரல? இப்போ இன்றைக்கி அதுதான் மெயின் மேட்டர். படங்கள் எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு வர்றாங்க. இந்த மாதிரி இளைஞர்கள் புதுசாக ஏதோ முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடணும், ஒரு பெரிய விடியலை உருவாக்கணும், ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக போராடி கொண்டு வருகிற கலைஞர்களுக்கெல்லாம் அந்த படத்தை எடுத்து முடித்த கடைசியில் பெரிய போராட்டமாக போகுது அந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஒரு கடந்த மாதம் ரிலீஸ் ஆன ஒரு மிகப்பெரிய படத்துக்கு கூட ஒரு ஊரில் வெறும் 9 பேர் தான் தியேட்டரில் உட்காந்துருந்தாங்க. இன்றைக்கி இப்போ டைரக்டர் விக்ரமன் எனக்கு சொன்னார், வெறும் 9 பேர் தான் சார் உட்காந்துருந்தாங்க. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, பெரும்பாலுமாக ரிலீஸ் செய்யப்படுகின்ற சிறிய படங்கள் அந்த தயாரிப்பாளர்களுக்கே தெரியறதில்லை எந்த தியேட்டரில் ஓடுதுன்னு, எந்த ஷோ ஓடுறதுன்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து களைவதற்கு நம்ம பேசத்தான் முடியும். பண்ணுற இடத்துல நம்ம இல்லை. ஸோ பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற போஸ் வெங்கட்டு எப்படி வந்து ஒரு திரைப்படத்தை வெளியிட வேண்டும். அட்லீஸ்ட் ஒரு படத்துக்கு நீங்கள் தேட்டர் வந்து 100 தேட்டர் கூட கொடுக்க வேண்டாம், ஒரு 50 தேட்டர் கொடுத்தாலும் அந்த தேட்டரில் காலை காட்சியிலேருந்து இரவு காட்சி வரையிலும் அந்த படமே ஓடணுன்ற ஒரு கட்டாயத்தை நம்ம உருவாக்கணும். நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா, நம்ம காலத்தில் கூட நம்ம பொன்னுமணின்னு ஒரு படம் அது ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட 16 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ராஜகிரண் சார் படம், பி வாசு சார் படம், என்னோடய படம், வாசு சார் படம், நிறைய படங்கள். அந்த 16 படங்களில் பார்த்திங்கன்னா முதல் வாரம் அப்போல்லாம் வந்து விமர்சனம் உங்களுக்கு தெரியும், 1, 2, 3, 4, 5, 6ன்னு இந்த மாதிரி போடுவாங்க. அதில் முதல் இடத்துல முதல் வாரம் ஒரு படம் இருக்கும். 2வது வாரம் அந்த படங்கள் எல்லாமே ஓடும். ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஒரு 50 தேட்டர், 60 தேட்டர், 40 தேட்டர், 70 தேட்டர், பெரிய படங்களுக்கு 80 தேட்டர் இருக்கும். 2வது வாரத்தில் வந்து முதல் முதல் இடத்தில் இருந்த படம் வந்து 2வது இடத்துக்கு போயிடும். அது 2வது 3வது இடத்துல இருந்த படம் முதல் இடத்துக்கு வரும். எவ்வளவு அழகாக இருந்தது பாருங்கள். இது எப்படி நடந்தது? அது அத்தனை படங்களையும் மக்கள் பார்க்கிற வாய்ப்பு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தியேட்டர்களில் அத்தனை படங்களையும் மக்கள் பார்த்துவிட்டு எது மிகச்சிறந்த படம், எது சிறந்த படம், அதற்கடுத்து சிறந்த படம் எது அப்படின்னு அவங்க வகைப்படுத்தி கொண்டிருப்பார்கள். அவங்க போய் மவுத் டாக் போய் 5வது இடத்துல இருந்த பொன்னுமணி முதல் இடத்துக்கு வந்தது. முதல் இடத்துல இருந்த பார்த்திபனுடைய படம் உள்ளே வெளியே, அது 5வது இடத்துக்கு போகுது. 2வது இடத்துக்கு அரண்மனை கிளி. இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஆனால்
அந்த 16 படங்களில் 12 படங்கள் வெற்றி படங்கள் தான். அந்த 12 படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கும் அவங்க போட்ட காசோட லாபத்தோடு அவங்களுக்கு காசு வந்தது. அதை வெளியிட்ட வெளியீட்டாளர்களுக்கு லாபம், தியேட்டருக்கும் லாபம், தயாரிப்பாளருக்கும் லாபம். அந்த சினிமாவை கொண்டு வர எல்லோரும் முயற்சிக்க வேண்டும் என்று ஒரு அன்பான வேண்டுகோளை நான் யாருக்கிட்ட வைக்கிறதுனே தெரியல. இயக்குனர் சங்கத்தோட தலைவருங்கிற முறையில் இது யாராச்சும் செய்யுங்கன்னு ஆண்டவனை பார்த்து தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. அதை யார் செய்கிறார்களோ அவங்களுக்கு தான் எங்களோட ஓட்டு, சினிமாக்காரங்களோட ஓட்டு. ஏன்னா அந்த சினிமா மீண்டும் வந்தால் இங்கே இருக்காங்க பாங்க இத்தனை பத்திரிகையாளர்களுடைய வாழ்க்கை, தொழில்நுட்ப கலைஞர்களோட வாழ்க்கை, ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடி வேலை செய்கிற ஆயிரக்கணக்கான பேர்களோட வாழ்க்கை தொடர்ந்து பலப்படும். இன்றைக்கி உலக அரங்கத்துக்கு ஒரு சினிமா போகிற தேர்வுக்குழுவில் இருக்கும்போது நான் போய் முதல்ல தேடி பார்த்தது தமிழ் படம் வந்திருக்கான்னா தமிழ் படம் வரல. அதே எனக்கு மிகப்பெரிய அப்செட். நம்ம தமிழ் படம் எங்கே நோக்கி போய் பார்த்தா 4 தெலுங்கு படம் வருது, 4 கன்னட படம் வருது. எங்கே போச்சு நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி? எங்கே மிஸ் ஆகுது? எங்கே நம்ம மிஸ் பண்ணுறோம்? தமிழ் சினிமாவை காக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இந்த மாதிரி இளைஞர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை முன்னெடுத்து கொண்டு வர்றாங்க. இதுக்கு சரியான தியேட்டர்களை கொடுங்க. இந்த தியேட்டரில் படம் ஓடுது, ஒரு 4-5 நாள் ஓட வச்சாதான் அது 4-5 நாளாக அந்த படம் ஓடுதேன்னு சொல்லி ஒரு 10 பேர் வருவான். 10 பேர் 100 பேராக வாய்ப்பு இருக்கிற திரைப்படங்கள் நிறைய கடந்த காலங்களில், கடந்த மாதம் ரிலீஸ் ஆன ஒரு 12 படத்தில் ஒரு 10 படம் நானே பார்த்தேன். அதில் 7-8 படம் நல்லாவே இருந்தது, ஆனால் எந்த படமுமே ஓடல. ஸோ நம்ம தமிழ் திரை ரசிகர்களே, நான் அவங்கள தான் கெஞ்சணும், தயவு பண்ணி எல்லா படத்தையும் போய் பாருங்கள். பெரிய படம் வருதுங்கிறதுக்காக உங்கள் காசை சேர்த்து வச்சு டிக்கெட்டுக்கு 150 ரூபா கொடுக்குற டிக்கெட்டுக்கு போய் 1500 ரூபா கொடுத்து படம் பார்க்குறத விட்டுட்டு இந்த 100 ரூபா 80 ரூபாய்க்கு காட்டுற இந்த சின்ன படங்களை பாருங்கள். அது மட்டும் இல்லை, இன்னொரு தியேட்டர் உரிமையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லண்டன் போயிருந்தப்போ என் குழந்தை அங்கே படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு டோக்கன் வச்சுருந்தாங்க. இது என்னம்மா டோக்கன்? என்ன வாங்க டேடி சினிமாவுக்கு போனாங்க. என்ன இந்த ஒரு டோக்கன் வந்து இந்த மாதத்துக்கு நம்ம 10 படம் பார்த்துக்கலாம். இந்த தேட்டரில் கொடுத்துட்டாங்க. அந்த தேட்டரில் ஓடுற சினிமா 10 சினிமாவை ஒரு மாதத்துக்கு நம்ம பார்த்துடலாம். அதுக்கும் ஒரு அமௌண்ட், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு 1000 ரூபா வசூல் பண்ணிவிட்டு ஒரு மாதத்துக்கு 10 படம் நாங்கள் தேட்டரில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான டிக்கெட்டை கூட தியேட்டர் அதிபர்கள் விற்கலை. எந்த படம் ஓடினாலும் போய் பார்த்துக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் பார்த்துக்கலாம். இது எப்படி இருக்குது? ஏதோ ஒன்று செஞ்சு சினிமாவை காப்பாற்றுறதுக்கு உதவிகரமாக இருங்கன்னு சினிமாவை காப்பாற்றும் வல்லமை படைத்தவர்களுக்கு எனது வேண்டுகோளை வைத்து, இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய கனவோடு எடுத்திருக்கிறார்கள். பார்த்திபன் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன்னு சொன்னீங்க இல்லை, அந்த மேக்கிங் ஸ்டைல் தெரியுது.